வணக்கம் and salam சுஜாத்ரா. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம மேக்கப் பண்ணுவோமா? வெரி சிம்பிளான மேக்கப். ஓகே இது வந்து நம்ம எப்படி நம்ம செய்யறதுன்னா, அது வந்து 4 பொருள் இருக்குங்க. ஓகேங்களா? இது பேருக்கு வந்து பியூல் ஹைட்ரேட்டிங் ஃபார்ம் கிளென்சர். ஓகே, முதல்ல வந்து இதுதான். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடணும். நம்ம ஃபேஸ் எல்லாம் அழகாக வாஷ் பண்ணி எடுத்துடுறோம். ஓகேங்களா? அது முடிச்ச கையோட இதுதான் அந்த மாஸ்க்னு சொல்லுவாங்க. பியூல் மாய்ஸ்சரைசர் மாஸ்க்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது நான் கழுவிட்டு நான் போடுறேன். நான் ஒன்றுன்னா உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஸோ இது பேர் தான் அந்த பியூல் மாஸ்க். ஓகே, எப்படி போடுறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இது முடிச்ச கையோட ஒரு 45 நிமிஷம், சிலர் வந்து 20 நிமிஷம் கூட இருக்காங்க, சிலர் வந்து 1 மணி நேரம் கூட இருக்காங்க. பட் ஓகே, பேசிக்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 45, நான் நார்மலி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் இதை பாவிப்பேன். ஓகேங்களா? ஒரு 45 நிமிஷம் நான் போட்டுக்கிட்டேன். அப்போ மாஸ்க் மாதிரி இருக்கும், நான் போட்டுக்குவேன். அப்புறம் கழுவிட்டு என்ன பண்ணுவேன்னா, இந்த மாய்ஸ்சரைசிங் இது ஒரு க்ரீம் இருக்குது. ஸோ இது முடிச்சிட்டோன்னே நான் இதை அப்ளை பண்ணிடுவேன். இதை அப்ளை பண்ணிட்டு உடனே ஓகே, அப்புறம் என்ன பண்ணுவேன்னா இந்த சன்ஸ்க்ரீன். ஓகேங்களா? இந்த பியூல் சன்ஸ்க்ரீன் வந்து நான் அப்ளை பண்ணுவேன். இது வந்து நீங்கள் டே டைம் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன்னா சன் அந்த கதிர் வீச்சிருக்க நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் பண்ணாமல் இந்த கருப்பாக வராமல் இது நம்ம டே டைம். நைட் வந்து நீங்கள் நாட் நெசசரி. அப்படி நீங்கள் நைட்டு வந்து இந்த பியூல் க்ரீம் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் நீங்கள் பாவிக்கலாம். இது நீங்கள் நைட்டு டைமில் நீங்கள் பாவிச்சிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் கிளென்சிங் பண்ணிக்கலாம். இதோட நீங்கள் கிளென்சிங் பண்ணிக்கலாம். இந்த 2 நைட்டில் பாவிச்சிக்கலாம். ஓகே, நல்லா சுத்தம் பண்ணிட்டு இதை அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நைட்டில். ஓகே, அந்த சன்ஸ்க்ரீன் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்லி டே டைம் தான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து செய்யலாம். ஸோ ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ என்ன செய்யலாம்னா, நம்ம மூஞ்சி வந்து அழகாக நம்ம க்ளீன் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அந்த மாஸ்க்கை நம்ம போடணும்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணிடணும். இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அந்த கிளென்சிங் வேறு ஏதாவது செஞ்சுன்னா நீங்கள் அதை வச்சு செஞ்சிடலாம். ஸோ இது வந்து கோரியிலேருந்து வந்ததுங்க. நல்ல ஒரு விசேஷமான ஒரு தன்மைகள். ஓகே, இந்த லோக்கலெல்லாம் இல்லைங்க எல்லாம். ஸோ வந்து நீங்கள் கை கழுவுறீங்க. இந்த பாருங்கள், நான் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி ஓகே, நான் என்ன பண்ணுறேன், தண்ணி கையில் போட்டு கை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கை நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஹைட்ரேட்டிங் ஃபார்ம் கிளென்சர் இருக்கு இல்லையா, இது இருக்கு இல்லையா, ஸோ இதை திறந்துட்டு நீங்கள் ஒரு கொஞ்சமாக இவ்வளோதாங்க. இந்த பாருங்கள், இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் கையில் வச்சுட்டு இப்படியே இந்த மாதிரி செய்யணும். ஓகேங்களா? நீங்கள் செஞ்ச கையோட அதை இப்படி வருங்க, இந்த மாதிரி வரும். அப்புறம் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணலாம். மூஞ்சியெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த முள்ளெல்லாம் கிளென்சிங்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இந்த கிளென்சிங்லாம் பண்ணும்போது இப்படி பண்ணுங்க. இப்படி பண்ணுங்க. இந்த கீழே தள்ளாதுங்க. அப்படியே இந்த மூஞ்சி வந்து அப்படியே மேலே இப்படி ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்லா வாஷ் பண்ணிடுறீங்களா, கிளென்சிங் பண்ணிடுறீங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் போயிட்டு நல்லா செஞ்சுட்டேன்னா இதையும் விட்றாதீங்க, இந்த கீழேயும் இந்த சைட்லையும் அப்படியே விட்றாதீங்க. ஸோ இதையும் நீங்கள் நல்லா அழகாக செஞ்சுட்டீங்க. ஸோ அழகாக செஞ்சுட்டிங்களா? இந்த இந்த கண்ணுக்கு ஸோ இதெல்லாம் அழகாக நீங்கள் செஞ்சுருங்க. ஓகே, செஞ்சுட்டிங்களா? இப்படி தான் நீங்கள் செய்யணும். ஓகேங்களா? ஸோ இது நான் செஞ்சுட்டு நான் கழுவிட்டு அப்புறம் நான் பாருங்கள், என்னோடய ஃபேஸை பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். ஸோ இதுதான் நான் ஒரு வாட்டி தான் அந்த கிளென்சிங் பண்ணேன். நான் நார்மலி காலையிலையோ பிஃபோர் ஐ கோ டு பெட் நான் இது மாதிரி செஞ்சுக்குவேன். கிளென்சிங் பண்ணி நம்ம மேக்கப் என்னென்னமோ செய்வோம் இல்லைங்க, ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணேன். ஸோ இப்போ நான் என்னோடய மேக்கப்பு இந்த கிளென்சிங்கு, அப்போ அந்த மாய்ஸ்சரைசர் க்ரீமு, அப்புறம் அந்த சன்ஸ்க்ரீன் காலையில். ஓகே, நைட்டில் வந்து ஜஸ்ட் அந்த கிளென்சிங் தான் நான் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி. ஓகேங்களா? எப்பப்போ லீவ் கிடைக்குதோ ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி. சம்டைம்ஸ் ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளம் இதாக இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா ஸ்பாட்ஸ் சிலருக்கு வந்து அந்த ஜிராவாட்டெல்லாம் இருக்கும், அதுக்கு தனியாக ஒன்று இருக்குங்க. நீங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன் என்ன செய்யணும், அது என்ன வாங்கினா அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் போயிடும் நான் சொல்கிறேன். ஸோ இதுதாங்க அந்த மாஸ்க்கு. ஓகேங்களா? இது வந்து இந்த கோரியிலேருந்து வந்தது. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே நல்லா அழகாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு இதில் வந்து 3 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அது வந்து இவ்வளோ சின்னதாக இருக்கும். ஸோ இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸோ இதெல்லாம் பாருங்கள், காற்றெல்லாம் நீங்கள் அழகாக இந்த மாதிரி இடித்து விடுங்க, எல்லாம் எடுத்து விடுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஓகே, அழகாக கீழே உள்ளது எடுத்து விடுங்க, இதெல்லாம் அழகாக எடுத்து விடுங்க. ஓகேங்களா? ஸோ எடுத்து விட்டுட்டு நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இது உள்ள ஓகே அது கொஞ்சம் ஓடிச்சு, நீங்கள் கொஞ்சம் இழுக்கணும். நீங்கள் கொஞ்சம் இந்த கண்ணுக்கெல்லாம் கொஞ்சம் இழுக்கணும். ஏன்னா கரெக்டாக வரணும். இதுக்குள்ளே கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இது கொஞ்சம் ஓடிச்சு, நீங்கள் அழகாக இந்த மாதிரி செஞ்சுருங்க. ஸோ இதெல்லாம் அழகாக செஞ்சுட்டிங்கன்னா
இந்த பார்த்தீங்களா இதெல்லாம் அழகாக வந்துச்சுங்களா? ஓகே. ஸோ நீங்கள் பாருங்கள் என் கையெல்லாம் பிசு பிசுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் அதோட இதுதான். ஸோ நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் ஸோ அப்போ இந்த கீழே ஸோ இது உள்ளே நிறையா இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் இருக்குது. நீங்கள் இதை பாருங்கள் எடுத்தீங்கன்னா இந்த கீழே அப்படி இந்த கீழெல்லாம் அப்படி பூசி விடுங்க. இதெல்லாம் அப்படியே பூசி விடுங்க. ஏன் இதெல்லாம் வீணாக்கணும்? இதெல்லாம் நல்ல ஒரு விஷயமான ஒரு தன்மை, இது உள்ள தன்மை அப்படி இருக்குது. ஸோ இதில் உள்ள இங்கெல்லாம் அப்படி அழகாக தண்ணி எல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சு அழகாக செஞ்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் வந்துடும். நீங்கள் அப்படியே நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அந்த இடம் அந்த மாதிரி அந்த ஆங்கின் போகக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ நீங்கள் ஆங்கின் போடாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் எல்லாம் இதெல்லாம் உடம்பு பூரா பின்னாலெல்லாம் நீங்கள் செஞ்சிடலாம். ஓகே பாருங்கள், நான் மாஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு ஸோ நான் இப்போ பாருங்கள் இந்த ஃபேஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே இது முடிச்சிட்டோன்னே என்ன பண்ணணுன்னா இந்த க்ரீம் இருக்குங்களா, மாய்ஸ்சரைசர் க்ரீமு. ஓகே இந்த க்ரீம் என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு தான் ஓகே இவ்வளோ தாங்க எடுத்துகிட்டு ஸோ நம்ம பூசிக்க வேண்டியதான். எங்கே இருக்கோ. ஓகே அது இங்கேயும் மறந்துடாதீங்க. ஸோ இப்படி நீங்கள் பூசிக்க வேண்டியதான். இப்படி இங்கே பூசிக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இது பூசிட்டு கையோட இதெல்லாம் அழகாக நீங்கள் செஞ்சுட்டு கையோட ஸோ காலையில் இருந்தால் நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீன் பாவிச்சிக்க வேண்டியதான். காலையிலனா இந்த சன்ஸ்க்ரீன் பாவிச்சிக்க வேண்டியதான். ஓகேங்களா? இந்த கொஞ்சம் அங்கே தட்டிக்க நீங்கள் இங்கே கொஞ்சம் அப்போ சன்ஸ்க்ரீன் நீங்கள் பாவிச்சிக்க வேண்டியதான். ஸோ அதையும் நீங்கள் பூசிக்க வேண்டியதான். ஸோ இப்படி பூசிக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அந்த சன்னோட கதிர்வீச்சில் நம்மளுக்கு மூஞ்சில் சம்டைம்ஸ் சிலருக்கு ரொம்ப சென்சிட்டிவ். ஓகேங்களா? நீங்கள் உங்களோட ஸ்கின் ட்ரையாக இருந்தால் கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். ஸோ போடும்போது இப்படி நீங்கள் செய்யணும். ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டேன்னு ஓகே பார்த்தீங்களா? ஸோ நான் பவுட்ரு போட்டுட்டேன். இந்த மூஞ்சி பாருங்கள், நான் கிட்ட காட்டுறேன். ஓகேயா பார்த்தீங்களா? ஸோ இதுதாங்க நம்மளோட மேக்கப். ஓகேங்களா? வெரி சிம்பிள். ஓகே ரொம்ப ஹை கிளாஸ் எல்லாம் நம்ம தகுதிக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேக்கப் இருக்குது. ஸோ யாராருக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ என்னை கால் பண்ணுங்கள். ரொம்ப விசேஷமானது. எல்லோரும் நல்லா அழகாக இருக்கணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் பகவான்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.